ஹரே கிருஷ்ணா. உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது, பாகம் 39, அத்தியாயம் 15வது காலை உலா டிசம்பர் 7, 1973 அன்று ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. லாஸ் ஏஞ்சலஸின் அருகிலுள்ள பசிபிக் மகா சமுத்திரத்தின் கரையில் ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் டாக்டர் சிங், டாக்டர் WH வுல்ப், ரோட்கே மற்றும் சில மாணவர்களுடன் நிகழ்த்திய உரையாடல். உரையாடலின் தலைப்பு கடவுளை காண ஞான பார்வையை பெறுதல். மாணவன் கூறுகிறார், கடந்த 150 ஆண்டுகளாக மேல்நாட்டு மத வல்லுநர்கள் பகுத்தறிவுக்கும் நம்பிக்கைக்கும் இடையே உள்ள உறவை பற்றி சிந்தித்து வருகிறார்கள். அது அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக உள்ளது. அவர்கள் நம்பிக்கையை பகுத்தறிவின் மூலம் புரிந்து கொள்ள முயற்சித்துள்ளனர். ஆனால் பகுத்தறிவுக்கும் நம்பிக்கைக்கும் உள்ள உறவை அவர்களால் கண்டறிய இயலவில்லை. அவர்களில் சிலருக்கு இறைவனிடம் நம்பிக்கை உள்ளது, ஆனால் பகுத்தறிவு இறைவன் இல்லை என்கிறார்கள். உதாரணமாக, இறைவனுக்கு நாம் பிரசாதம் அளிப்பது, பிரசாதத்தை இறைவன் ஏற்கிறார் என்ற நம்பிக்கையிலேயே பிரசாதத்தை அர்ப்பணிக்கிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இறைவனை நாம் காண முடியாததால் அது வெறும் நம்பிக்கையே என்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், இறைவனை அவர்களால் காண முடியாது, ஆனால் என்னால் காண முடியும். ஆகவே அவருக்கு பிரசாதம் படைக்கிறேன். அவர்களால் இறைவனை காண முடியவில்லை என்றால் என்னிடம் வரட்டும். அவர்களது ஞான பார்வையை நான் திறந்து வைக்கிறேன். அவர்கள் ஞான பார்வை அற்ற குருடர்களாக உள்ளார்கள். ஆகையால் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து ஞான பார்வையை தர வேண்டும் என்பதே எமது திட்டம். மாணவன் கூறுகிறார், புலன்களினால் உணரக்கூடியவற்றையே நம்பி ஏற்பதாக அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம், அவர்கள் புலன்களினால் உணர்பவர்களே, ஆனால் அவர்களுடைய புலன்கள் குறைபாடுகள் உள்ளவை. ஆகையால் தான் அவர்களது பார்வை குறுகியதாக உள்ளது, அதில் முழுமை இல்லை. மணலை பார்க்கிறார்கள், ஆனால் மணலை உருவாக்கிய கர்த்தாவை அவர்களால் காண முடியாது. இங்கிருக்கும் கடலையும் மணலையும் அவர்கள் நேரடியாக காணலாம், ஆனால் அவற்றின் கர்த்தாவை அவர்களால் எப்படி நேரடியாக காண முடியும்? மாணவர் கூறுகிறார், கடலும் மணலும் இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தால் அவற்றை காண்பது போல் அவற்றை படைத்த இறைவனையும் காண வேண்டும் இல்லையா என்று விஞ்ஞானிகள் கேட்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம், அவர்களாலும் கடவுளை காண முடியும், ஆனால் அதற்கான பார்வையை முதலில் பெற வேண்டும். அப்பார்வையை பெற அவர்கள் என்னிடம் சிகிச்சைக்கு வர வேண்டும். இறைவனை காண்பதற்கான பார்வையை பெற குருவை நாட வேண்டும் என்று வேதங்கள் கூறுகின்றன. இறைவனை பார்க்கக்கூடிய தகுதியுள்ள பார்வை இல்லாமல் அவர்களால் எப்படி இறைவனை காண முடியும்? மாணவன் கூறுகிறார், இறைவனை காண்பதென்பது பௌதிக நிலைக்கு அப்பாற்பட்டதாகும். ஆனால் இவ்விஞ்ஞானிகள் இவ்விகலோகத்தை மட்டுமே காண்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், அனைத்தும் பௌதிக நிலைக்கு அப்பாற்பட்டது. உதாரணமாக, தெளிவாக உள்ள வானில் எதுவும் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். அங்கு எதையும் உங்களால் பார்க்க முடியாததால் ஒன்றும் இல்லாத வெற்றிடம் என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் வானத்தில் எண்ணற்ற கிரகங்கள் உள்ளன. உங்கள் கண்களில் குறைகள் இருப்பதால் அவற்றை உங்களால் காண முடியவில்லை. ஏனெனில் உங்கள் பார்வை ஒரு எல்லைக்குட்பட்டது. கண்ணுக்கு எட்டுகின்ற தூரத்திற்கு அப்பால் என்ன உள்ளது என்பதை உங்களால் பார்க்க முடியாது. ஆகையால் அவற்றை அறிந்தவர்கள் கூறுவதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அங்கே லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் உள்ளன என நான் கூறுவதை நீங்கள் ஏற்க வேண்டும். உங்களால் நட்சத்திரங்களை பார்க்க முடியவில்லை என்பதால் வானம் நட்சத்திரங்கள் அற்ற வெற்றிடமாகி விடுமா என்ன? உங்களது குறைகள் உள்ள புலன்களின் காரணமாக அத்தகைய எண்ணம் ஏற்படுகிறது. மாணவர் கூறுகிறார், தமக்கு தெரியாத பல விஷயங்கள் உள்ளன என்பதை விஞ்ஞானிகள் ஆமோதிக்கிறார்கள், ஆனால் தம்மால் பார்க்க முடியாத எதையும் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், உண்மையை அறியாதவர்கள் அதனை அறிந்தவர்களிடமிருந்து அறிவை பெற முன்வர வேண்டும். மாணவர் கூறுகிறார், எங்களுக்கு சொல்லப்படுவது தவறானதாக இருக்கலாம் என்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், அது அவர்களது துரதிர்ஷ்டம். அவர்களுடைய குறைகள் உள்ள புலன்களால் இறைவனை காண முடியாது. ஆகையால் அதிகாரபூர்வமானவர்களிடம் இருந்து கேட்டறிந்து அவர்கள் ஞான பார்வையை பெற வேண்டும். அதுவே வழி. அதிகாரபூர்வமானவர்களை அணுகாமல் ஏமாற்றுபவர்களை அணுகினால் அது அவர்களுடைய துரதிர்ஷ்டம். ஆனால் உங்களுடைய புலன்களுக்கு எட்டாத இடங்களில் நிலவும் உண்மைகளை அறிய நீங்கள் அவற்றை அறிந்தவர்களிடம் கேட்டறிய வேண்டியது அத்தியாவசியம் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிபிகேஷன் பெல்லை
அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.